வணக்கம். இது தமிழ் ஆவின் காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமரகீர்த்தி அத்துக்கூறல படுகொலை வழக்கு 12 பேருக்கு மரண தண்டனை. திருகோணமலை சம்பவம், பிக்குகள் உட்பட சந்தேக நபர்களுக்கு பிணை. தோட்டத் தொழிலாளர்களை திடீரென சந்தித்த ஜனாதிபதி. முன்னாள் தலைமை மாணவருடன் முறையற்ற தொடர்பு, பணிக்கு சமூகம் அளிக்காமல் தலைமறைவு. அரசு ஊழியர்களுக்கு ஜனாதிபதி வழங்கிய மகிழ்ச்சி செய்தி. பிரதமரிடம் உறுதியளித்த ஆசிய அபிவிருத்தி வங்கி. கனடாவில் பாடசாலைக்குள் புகுந்து துப்பாக்கிச் சூடு, 10 பேர் பலி. தொடர்வது விரிவான செய்திகள். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கூறல கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கில் குற்றவாளிகளாக இனங்காணப்பட்டு 12 பேருக்கும் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. கம்பஹா மேல் நீதிமன்றத்தின் 3 அடங்கிய நீதிபதிகள் ஆயம் இந்த தீர்ப்பை அறிவித்தது. அத்துடன் 4 பேருக்கு 5 வருடம் ஒத்திவைக்கப்பட்ட 6 மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் 41 பேருக்கு எதிராக சட்டமா அதிபரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கடந்த 2022 ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி நாட்டில் ஏற்பட்ட அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்களின் போது நிட்டம்புவ நகரில் வைத்து அமரகீர்த்தி அத்துக்கூறல மற்றும் அவரது பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஆகியோர் நிட்டம்புவ ஊடாக சென்று கொண்டிருந்த போது ஆவேசமடைந்த கும்பலால் தாக்குதலுக்கு உள்ளாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை பகுதியில் புத்தர் சிலை வைக்கப்பட்டமை தொடர்பான சம்பவத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட பலாங்கொடு கசபதேரர் உள்ளிட்ட 4 பிக்குகள் மற்றும் மேலும் 5 சந்தேக நபர்களையும் பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சந்தேக நபர்கள் திருகோணமலை மேல் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த பிணை உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. நானுயா ரதல பகுதியில் அங்கிருந்த தோட்டத் தொழிலாளர்களை திடீரென ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சந்தித்துள்ளார். குறித்த சம்பவம் இன்று காலை பதிவாகியுள்ளது. ஜனாதிபதி திடீரென அவ்விடத்துக்கு வந்ததை அவதானித்த அப்பகுதி தொழிலாளர்கள் அவருக்கு உற்சாகமான வரவேற்பை வழங்கியுள்ளதாக, அத்துடன் ஜனாதிபதியை சூழ்ந்து கொண்ட தோட்டத் தொழிலாளர்கள் தமது சம்பளத்தை அதிகரித்தமைக்காக நன்றியையும் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்போது தோட்ட தொழிலாளர்கள் கூறுகையில், எங்களை பார்ப்பதற்கு வந்த ஒரே ஒரு ஜனாதிபதி நீங்கள்தான். எமது சம்பளத்தை அதிகரித்தது மட்டுமல்லாமல் எமது பிரச்சினைகளை நேரில் வந்து கேட்டறிந்த ஒரே ஜனாதிபதி நீங்களே எனவும் கூறியுள்ளனர். நீதிமன்றத்தில் இருக்கும் வழக்கு ஒன்றுக்கு எமக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. அது சட்டவிரோதமான செயற்பாடாகும். நீதிபதி இது தொடர்பில் நடக்கும் வாத பிரதிவாதங்களை கொண்டு தீர்ப்பு வழங்க வேண்டும். அதுதான் நீதிமன்ற நடைமுறையும் சட்டமும் ஆகும் என மல்வத்து மகாநாயக்க தேரர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களான திலித் ஜாவீரா நேற்று கண்டி தலதா மாளிகைக்கு சென்று மகாநாயக்க தேரர்களை சந்தித்து சிறையில் வைக்கப்பட்டிருக்கும் பிக்குகள் தொடர்பில் தெளிவுபடுத்தியுள்ளார். கொழும்பு நாலந்தா கல்லூரியின் 2 ஆசிரியர்கள் பாடசாலையிலிருந்து உடனடியாக நீக்கப்பட்டு மாகாண கல்வி அலுவலகத்துக்கு இணைக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் தலைமை மாணவருடன் முறையற்ற தொடர்புகளை பேணியதாக கூறப்படும் 2 ஆசிரியர்களே இவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். குறித்த 2 ஆசிரியர்களும் மாகாண கல்வி அலுவலகத்துக்கு மாற்றப்பட்ட போதிலும் அவர்கள் இதுவரை அங்கு பணிக்கு சமூகம் அளிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. பாடசாலை அதிபரிடமிருந்து முதற்கட்ட விசாரணை அறிக்கை கிடைத்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கழுவேவு தெரிவித்துள்ளார். அத்துடன் பாடசாலையின் மாணவர் தலைவர் சபை கலைக்கப்பட்டுள்ளது. தலைமை மாணவர் மற்றும் ஆசிரியர்களுக்கு இடையிலான முறையற்ற நடத்தைகள் தொடர்பான காணொலிகள் சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து பாடசாலை நிர்வாகம் உள்மாறி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக கல்வி அமைச்சினால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்க வைத்தியசாலைகளில் 20,000 தாதியர்கள் பற்றாக்குறை உள்ளதாக அரசாங்க தாதியர் அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள அரசாங்க தாதியர் அதிகாரிகள் சங்க அலுவலகத்தில் நேற்று செய்தியாளர் சந்திப்பை நடத்திய போது சமன் ரத்னபிரியா இதனை குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கைக்கான ஆசிய அபிவிருத்தி வங்கியின் புதிய பணிப்பாளராக பதவியேற்றுள்ள ஷானன் கோவ்லின் தலைமையிலான தூதுக்குழுவினர் பிரதமர் கலாநிதி கரடி அமரசூரியவை சந்தித்து கலந்துரையாடினர். இச்சந்திப்பு பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. தூதுக்குழுவினரை வரவேற்ற பிரதமர் புதிய பணிப்பாளர் ஷானன் கோவினுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் இலங்கைக்கும் ஆசிய அபிவிருத்தி வங்கிக்கும் இடையிலான நீண்டகால பங்காளித்துவத்தை பாராட்டினார். இலங்கையின் தேசிய அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஏடிபி வழங்கி வரும் தொடர்ச்சியான ஆதரவை பிரதமர் இதன்போது சுட்டிக்காட்டினார். குறிப்பாக இயற்கை அனர்த்தங்களின் தாக்கத்தை குறைப்பதில் இத்தகைய நிறுவனங்களின் ஒத்துழைப்பு முக்கியமானது என குறிப்பிட்ட பிரதமர், டிட்வா புயல் அனர்த்தத்தின் போது ஏடிபி வழங்கிய உதவிக்கு விசேட நன்றியை தெரிவித்தார். அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு குறுகிய கால அவகாசம் வழங்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசு ஊழியர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். முழு நாடுமே ஒன்றாக தேசிய வேலை திட்டத்தின் கீழ் நுவரெலியாவில் இடம்பெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை தெளிவுபடுத்தினார். இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியை பிரதித்துவப்படுத்தும் பிரபல வீரர் ஒருவரின் சகோதரருக்கு பாதாள உலக குழுவினரால் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து போலீசார் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த மிரட்டல் துபாயில் பதுங்கியிருக்கும் சக்தி வாய்ந்த போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளி ஒருவரால் மேற்கொள்ளப்பட்டதாக ஆரம்ப விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. வைத்தியசாலைகளில் தொடர்ச்சியான மருந்து விநியோகத்தை பேணுவதற்காக ஒவ்வொரு வைத்தியசாலையிலும் மாதத்துக்கு ஒருமுறை மருந்துகள் தொடர்பான மீளாய்வு கூட்டங்களை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்தார். மாத்தறை மாவட்ட பொது வைத்தியசாலையில் கண்காணிப்பு விஜயம் ஒன்றில் ஈடுபட்டிருந்த போதே பிரதி அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். மருந்துகளுக்கு ஏதேனும் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு முன்னர் அதனை இனம் கண்டு அதற்கு உரிய தீர்வுகளை காண்பதற்கும் பிராந்திய கொள்வனவுகள் மூலம் வைத்தியசாலைக்குள் தொடர்ச்சியான மருந்து விநியோகத்தை பேணுவதற்கும் அந்த மருந்துகள் தொடர்பில் மீளாய்வு கூட்டம் மிகவும் முக்கியமானது என்றும் பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் துப்பாக்கிதாரி உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளமை சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் டம்ப்ளர் ரிட்ஜ் உயர்நிலை பாடசாலைக்குள் நேற்று பகல் வேளையில் புகுந்த மர்ம நபர் ஒருவர் அங்கிருந்தவர்கள் மீது சரமாரியாக துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளார். இந்த தாக்குதலில் குறைந்தது 10 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 25க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. துப்பாக்கிச் சூட்டை நடத்திய நபர் சம்பவ இடத்திலே காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டார். அவர் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். பாடசாலை தாக்குதலுடன் தொடர்புடைய கருதப்படும் மற்றொரு சம்பவம் அருகிலுள்ள வீடொன்றிலும் இடம்பெற்றுள்ளது. அங்கிருந்து 2 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தாக்குதலின் பின்னணியில் உள்ள திட்டமிட்ட செயலாக இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது.